ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கக்கூடிய வீடியோ தான் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 இமேஜ் ஆட் பண்ணால் போதும். இதுக்கு முன்னாடியும் இந்த அப்ளிகேஷனை வச்சு ஒரு 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லாட்டி என் சேனலை செக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். ரொம்ப சூப்பரான வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க இல்லாட்டா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறவங்க தான் போடணும் இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் பிக்சர்ஸ் ஆட் பண்ணி இதில் சூப்பராக க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதுக்கு நெட் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இமேஜ் எல்லாம் கரெக்டாக லோட் ஆகி உங்களுக்கு பிக்சர்ஸ் எல்லாம் தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம கீழே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா என்ன செட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே மேலே ஒரு ஸ்டோரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? இது நீங்கள் கீழே வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோஸ் நிறைய வீடியோஸோட எல்லா டெம்ப்ளேட் எல்லாமே இருக்குது. இல்லை நீங்கள் பிக்சர்ஸ் மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இமேஜ் தான் செட் பண்ண போகிறோம். பட் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணிட்டு வரலாம் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா நிறைய இதெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்ஸ்டாகிராம் அந்த பேஜ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டார்ட் மேக்கிங் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகி உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேவா? இப்போ டவுன்லோட் ஆகும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்து முடிச்சதும் உங்களுக்கு எடிட் பேஜுக்குள்ளே ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லோட் ஆகி முடிச்சதும் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகே, எடிட் பேஜுக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு இதில் தான் நம்ம என்ன செட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இதில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு லோகோ அந்த பிக்சர்ஸ் நீங்கள் செட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச பிக்கை செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு பிக் நான் செட் பண்ணுறேன். நீங்கள் செட் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச பிக் செட் பண்ணிக்கலாம், இல்லாட்டா உங்கள் பிக்கையே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட் பண்ணி முடித்ததும் நெக்ஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் நீங்கள் செட் பண்ண வேண்டியது வரும். ஓகேவா? நீங்கள் இப்படி எல்லா 3 பிக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணும். ஒவ்வொரு இமேஜாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் 3லேயுமே ஒவ்வொரு பிக் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் கொடுத்துட்டு இதில் டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதாயிடும். ஓகேவா? இதை நீங்கள் ப்ரிவியூ பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் டைப் பண்ணக்கூடியது நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். அது ப்ளூ கலரில் உங்களுக்கு தெரியும். இதில் உங்கள் நேம் எழுதிக்கோங்க. இப்போ நான் ஷீஜா கிரியேஷன் அந்த நேமை நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? இந்த கீழே இருக்கக்கூடியதுலேயும் இப்போ நம்ம ஒரு ஹார்ட் சிம்பிள் செட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டைப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ஒரு சும்மா சிம்பிள் ஹார்ட் சிம்பிள் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டில் உள்ள இதுலேயும் இதில் ஒன்றுமே சேஞ்ச் பண்ண முடியாது. பட் நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஜூம் பண்ணி குறைச்சி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த ஆப்ஷனில் இது மட்டும்தான் பண்ண முடியும், வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே செட் ஆயிரும். உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆயிரும். பட் நீங்கள் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நீங்கள் ப்ராசஸிங் ஆகும். அதனால் நீங்கள் அந்த பேஜை வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். ஈஸியாக இந்த வீடியோ க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த வீடியோஸை யூடியூப், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறவங்க மட்டும் தான் க்ரியேட் பண்ணணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே உங்கள் ஃபோட்டோ வச்சு இந்த வீடியோவை க்ரியேட் பண்ணலாம். சூப்பரான அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஷீஜா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே போல் இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? பாய்.